أعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. الحمد لله رب العالمين الرحمن الرحيم مالك يوم الدين. إياك نعبد وإياك نستعين. اهدنا الصراط المستقيم صراط الذين أنعمت عليهم غير المغضوب عليهم ولا الضالين آمين. السلام عليكم ورحمة الله وبركاته. الحمد لله رب العالمين عدد خلقه وزنة عرشه ورضا نفسه ومداد كلماته. اللهم صل على سيدنا محمد وعلى آل سيدنا محمد وبارك وسلم عليه. أما بعد، فقد قال الله تعالى في كلامه القديم والفرقان المجيد بعد أعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. ولقد أوحينا إلى موسى أن نسر بعبادي فاضرب لهم طريقا في البحر يبسا لا تخاف دركا ولا تخشى فأتبعهم فرعون بجنوده فغشيهم من اليم ما غشيهم وأضل فرعون قومه وما هدى. صدق الله العلي العظيم. அளவற்ற அருளாளன் நிகரற்ற அன்புடையோன் எல்லாம் வல்ல அல்லாஹுவின் திருப்பெயரால் துவக்கம். அல்லாஹுவை பயந்து நடந்து கொள்ளும்படி வாழ்வின் எல்லா நிலைகளிலும் தக்வாவுடைய வாழ்க்கையை மேற்கொள்ளும்படி முதலாக எனக்கும் உங்களுக்கும் உபதேசம் செய்து கொள்கிறேன். சூரத்து தாஹாவுடைய 77வது வசனத்திலிருந்து இன்று நாம் அதனுடைய தஃப்சீரை பார்க்க இருக்கிறோம். இந்த வசனத்தில் அல்லாஹ் சொல்லுகிறான், நாம் மூசா நபிக்கு வஹீயின் மூலமாக அறிவித்தோம், இரவோடு இரவாக என்னுடைய அடியார்களை கூட்டி சென்று விடுங்கள். வழியில கடல் வரும். ஃபضرب لهم طريقا في البحر يبسا. அந்த கடலிலே காய்ந்த பாதையை நீங்கள் ஏற்படுத்தி கொள்ளுங்கள். காய்ந்திருக்கும் பகுதியை நீங்கள் பாதையாக அமைத்துக் கொள்ளுங்கள். லா தகாபு தரக்கன் வலா தக்ஷா. எதிரிகள் உங்களை பிடித்து விடுவார்கள் என்றும் பயப்பட வேண்டாம், கடலில் மூழ்கி விடுவீர்கள் என்று அஞ்சவும் வேண்டாம். ஃபஅத்பஅஹும் ஃபிர்அவுனு பிஜுனூதிஹி. ஃபிர்அவுன் அவனுடைய படைப்பட்டாளத்தோடு அவர்களை பின்தொடர்ந்து சென்றான். ஃபகஷியஹும் மினல் யம்மி மா கஷியஹும். கடலில் அவர்களை எது மூழ்கடித்ததோ அது அவர்களை மூழ்கடித்து விட்டது. வஅضل ஃபிர்அவுனு கௌமஹு வமா ஹதா. ஃபிர்அவுன் தன் சமூகத்திற்கு வழிகாட்ட தவறிவிட்டான். வமா ஹதா, அவனும் நேர்வழி பெறவில்லை. தொடர்ந்து இந்த வசனங்களிலே அல்லாஹு மூசா நபி அலைஹிஸ்ஸலாமுக்கு கடைசியாக ஃபிரௌனுடைய சமூகத்திற்கு அவங்களுடைய ஹிதாயத்திற்கு பல்வேறு வகையான முயற்சிகள் அழைப்பு பணிகள் செய்தும் கூட அது பலனளிக்காத பொழுது மூசா அலைஹிஸ்ஸலாம் சூனியக்காரர்களை எதிர்த்து போராடி அவர்களை எதிர்த்து ஜெயித்து அவர்கள் வெற்றி பெற்றார்கள். அந்த சூனியக்காரர்கள் எல்லோருமே இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டு மூசா நபியை கொண்டு ஈமான் கொண்டு தங்களது தோல்வியை ஒப்புக்கொண்டார்கள். ஆனால் ஆகிரத்திலே அவர்கள் வெற்றி பெற்றார்கள். இந்த மகத்தான இந்த சான்றை கண்கூடாக கண்ட பிறகும் ஃபிரௌனும் ஃபிரௌனுடைய கூட்டத்தாரும் உண்மையின் பக்கம் செவிசாய்க்கவில்லை. அதற்கு பிறகும் பல்வேறு வகையான சான்றுகளை பல்வேறு வகையான அத்தாட்சிகளை பொழுதும் ஒவ்வொரு வேதனை வருகிற பொழுதும் நீங்கள் இந்த வேதனையிலிருந்து எங்களை காப்பாற்றுங்கள்,
அப்படி காப்பாற்றினால் நாங்கள் உங்களை கொண்டு ஈமான் கொள்வோம் என்று ஃபிரௌனும் ஃபிரௌனுடைய கூட்டமும் வாக்குறுதி கொடுப்பார்கள். மூசா நபி அலைஹிஸ்ஸலாம் அவர்களை நம்பி, வாக்கை நம்பி அந்த வேதனையிலிருந்து அவர்களை காப்பாற்றுவார்கள். ஆனால் திரும்பவும் வம்பு செய்வார்கள். இப்படி ஒன்றல்ல இரண்டல்ல 9 ஆயத்துகளை குர்ஆன் ஷரீஃபிலே அல்லாஹ் சொல்லுகிறான். 9 ஆயத்துகளை, அத்தாட்சிகளை அல்லாஹ் அவர்களுக்கு அனுப்பியும் கூட அதன் மூலமாக அவர்கள் பல்வேறு வகையான சோதனைகளை, பல்வேறு வகையான சிரமங்களை, வேதனைகளை அனுபவித்தும் கூட அவர்கள் திருந்தவில்லை. அவர்கள் திருந்தாமல் அந்தந்த சமயங்களிலே சந்தர்ப்பவாதம், இப்பொழுது இந்த வேதனையை விட்டு எங்களை காப்பாற்றுங்கள், நாங்கள் உங்களை நம்புகிறோம் என்று சொல்லி ஒவ்வொரு சமயத்திலையும் வாக்குறுதி கொடுத்தார்களே தவிர அந்த வேதனையை விட்டு அவர்களை காப்பாற்றிய பிறகு அவர்கள் அதை ஏற்றுக்கொள்ளவில்லை. இப்படி கடைசியாக அல்லாஹ் அவர்களை காப்பாற்ற, அவர்களுக்கு நிரந்தரமான நரகத்தை விட்டும் காப்பாற்ற, ஹிதாயத்து கிடைக்க வாய்ப்பில்லை, இனி வழி இல்லை, அவர்கள் திருந்த மாட்டார்கள் என்ற ஒரு நிலையில அல்லாஹ் சொன்னான், ஃபிரௌனுக்கும் ஃபிரௌனுடைய நீங்கள் இங்கிருந்து தப்பி சென்று விடுங்கள், நீங்கள் இங்கிருந்து என்று அவர்கள் சொல்கிறார்கள். இப்படி ஒவ்வொருவரும் வேதனை, சண்டை, யுத்தம் வருவதற்கான வாய்ப்புகள் இருக்கிற பொழுது அங்கிருந்து வெளியேறி விடுங்கள் என்று சொல்கிற ஒரு மரபு இருக்கிறது. அந்த அடிப்படையில அல்லாஹ் மூசா நபி அலைஹிஸ்ஸலாமுக்கு வஹி அறிவித்தான், என்னுடைய அடியார்களை இரவோடு இரவாக அழைத்து கொண்டு நீங்கள் வெளியே சென்று விடுங்கள் என்று அல்லாஹ் உத்தரவிட்டான். அப்படி கிட்டத்தட்ட அப்படி உத்தரவிட்ட பிறகு மூசா நபி அலைஹிஸ்ஸலாம் 6 லட்சம் பனு இஸ்ரவேலர்களை அழைத்து கொண்டு அவர்கள் மிஸ்ரை விட்டும் எகிப்தை விட்டும் வெளியேறுவதற்காக புறப்பட்டார்கள். புறப்படுகிற பொழுது அவர்கள் இடையிலே செங்கடல் குறுக்கிடுகிறது. அந்த செங்கடல் குறுக்கிடுகிற பொழுது அந்த செங்கடலை தாண்டி எப்படி செல்வது, அதற்கான முகாந்திரம், அதற்கான வழி என்ன என்பதை ஆரம்பத்தில் அல்லாஹ் சொல்லி இருக்கவில்லை. நீங்க இரவோடு இரவா தப்பித்து போங்க என்று அல்லாஹ் சொல்லிவிட்டான். மூசா நபி அலைஹிஸ்ஸலாம் தங்களது சமூகத்தை அழைத்து கொண்டு புறப்பட்டு வந்து விட்டார்கள். அப்படி புறப்பட்டு வருகிற பொழுது இடையில பாதை மாறிவிட்டது, வழி தெரியாமல் ஆகிவிட்டது. எங்கோ செல்ல வேண்டியவர்கள் எங்கோ சென்று விட்டார்கள். அசல்ல கடல் மார்க்கமாக அவர்கள் செல்ல வேண்டிய தேவை இல்லாமல் ஷாம் தேசத்திற்கு, சிரியாவுக்கு தரை மார்க்கமாக செல்ல வேண்டிய ஒரு பயண திட்டத்தில் தான் அவர்கள் புறப்பட்டார்கள். ஆனால் இரவிலே பாதை மாறிவிட்டது. அவர்கள் செல்ல வேண்டிய அந்த பாதையை விட்டுவிட்டு எங்கோ சென்று விட்டார்கள். எங்கோ சென்று விட்டால் எங்கே சென்று விட்டார்கள் என்றால் போய் பார்த்தா முன்னாடி கடல் இருக்கு. இப்போ கடலை தாண்டி எப்படி போறது? இப்படிப்பட்ட ஒரு இக்கட்டான ஒரு நிலை. இங்க 2 விஷயம் நாம் இதற்கு முன்னர் நடந்ததை நாம் சிந்திக்க வேண்டும், யோசிக்க வேண்டும். ஏன் பாதை மாறினாங்க? அவங்க செல்ல வேண்டிய தூரம், செல்ல வேண்டிய வழி ஒன்றாக இருந்தது. ஆனால் அவர்கள் சென்றது வேறொரு வழியாக இருந்தது. ஏன் அப்படி பாதை மாறியது என்று சொன்னால் அதற்கும் காரணம் இருந்தது. என்ன காரணம் அப்படின்னா, மூசா நபி அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு அல்லாஹ் ஏன் பாதையை மாற்றினான்? அவர்கள் நேராக கடலை சந்திக்காமல் ஷாம் தேசத்திற்கு சென்றிருக்க, தப்பித்திருக்க வாய்ப்பு இருக்கிறது, வழி இருக்கிறது. அப்படி செல்லாமல் கடல் மார்க்கமாக ஏன் அல்லாஹ் செல்ல வைத்தான்? அல்லாஹ்வுக்கு ஒரு திட்டம் இருக்கும், அல்லாஹ்வுக்கு ஒரு பிளான் இருக்கும். என்ன பிளான்னா, இப்ப பத்ருடைய யுத்தம் நடந்துச்சு பாருங்க. பத்ருடைய யுத்தம் அசல்ல அதாவது அபூ சுஃபியானுடைய தலைமையில சிரியா தேசத்திற்கு வியாபார நிமித்தமாக சென்ற அந்த வணிகை கூட்டத்தை முடக்குவதற்குத்தான் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மதீனாவிலிருந்து புறப்பட்டார்கள், யுத்தத்திற்காக புறப்படவில்லை. ஆனால் அந்த ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் சஹாபாக்களும் எந்த அபூ சுஃபியானுடைய அந்த வணிக கூட்டத்தை முடக்க வேண்டும், தடுக்க வேண்டும் என்று புறப்பட்டார்களோ அந்த அபூ சுஃபியானுடைய கூட்டம் கடல் மார்க்கமாக பாதையை மாற்றி மக்காவுக்கு சென்று விட்டார்கள்.
ஆனால் அவர்களை பிடிப்பதற்காக வந்த, அவர்களை முடக்குவதற்காக வந்த பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எதிர்பாராத விதமாக அவர்களை பாதுகாப்பதற்கு வந்த அபூஜஹலுடைய தலைமையில வந்த அந்த கூட்டத்தை எதிர்த்து யுத்தம் செய்ய வேண்டிய ஒரு அவசியம், ஒரு நிர்பந்தம் ஏற்பட்டது. ஏன் என்றால் அல்லாஹ்வுடைய பிளான் அது அல்ல. அல்லாஹ் இந்த வாய்ப்பை பயன்படுத்தி உண்மை எது, பொய் எது, சத்தியம் எது, அசத்தியம் எது என்பதை நிலைநாட்ட வேண்டும் என்று நாடினான். எனவே அப்படி ஒரு சந்தர்ப்பத்தை ஏற்படுத்தினான் என்று குர்ஆன் சொல்லும். அதை போல இந்த பயணத்தின் வழியாக அல்லாஹ் ஃபிரௌனுடைய கதையை முடிக்க வேண்டும் என்று நாடுகிறான், ஃபிரௌனை அழிக்க வேண்டும் என்று நாடுகிறான். அதுதான் அல்லாஹ்வுடைய பிளான். அந்த பிளானை நிறைவேற்றுவதற்காக மூசா நபிக்கு பாதம் மாற வைத்தது யாரு? அல்லாஹ். கடல் மார்க்கமாக வந்தால்தான் இப்படி ஒரு சம்பவம் நடக்கும். அதனால் பாதம் மாறி எங்க வந்துட்டாங்க? செங்கடலுக்கு முன்னாடி வந்து நிற்கக்கூடிய ஒரு நிலை ஏற்பட்டது. இன்னொரு விஷயம் என்னன்னா, ஏன் பாதம் மாறுது? அல்லாஹ்வுடைய உத்தரவுப்படித்தானே புறப்பட்டோம், ஏன் பாதம் மாறுச்சு அப்படின்னு அங்கிருந்த தன்னுடைய சமூக மக்களிடத்துல ஆலோசனை நடத்தினாங்க. அப்படி ஆலோசனையை நடத்திய பொழுது அதிலே ஒருவர் சொன்னார், நாம் இந்த மிஸ்ரில் இருந்து புறப்படும் பொழுது செய்ய வேண்டிய ஒரு வேலையை செய்யாமல் செல்கிறோம். இந்த மிஸ்ருக்கு முதல்ல வந்தது யாருன்னா யூசுப் அலைஹிஸ்ஸலாம். பனூ இஸ்ரவேல் கூட்டத்தாருடைய அந்த அசல் யாக்கூப் அலைஹிஸ்ஸலாம் தான் பனூ இஸ்ராயில், இஸ்ராயலுடைய பிள்ளைகள். இஸ்ராயில் யாருன்னா யாக்கூப் நபிக்கு பேரு தான் இஸ்ராயில். அந்த யாக்கூப் நபியுடைய மகன் 12 பேர், அதுல ஒரு ஆளு தான் யாரு? யூசுப் அலைஹிஸ்ஸலாம். யூசுப் அலைஹிஸ்ஸலாம் தான் முதல்ல எகிப்துக்கு வர்றாங்க. அதை தொடர்ந்து பிற்காலத்தினுடைய வரலாற்றின்படி 12 சகோதரர்களும் மற்ற 11 சகோதரர்களும் எகிப்துக்கு வர்றாங்க. யாக்கூப் அலைஹிஸ்ஸலாமும் அவங்களுடைய மனைவியும் வர்றாங்க. அப்ப யூசுப் அலைஹிஸ்ஸலாமிடம் இருந்துதான் மிஸ்ருடைய வரலாறு, அதாவது யூதர்களுடைய வரலாறு, பனூ இஸ்ரவேலுடைய வரலாறு தொடங்கியது. இப்ப யூசுப் அலைஹிஸ்ஸலாம் வரலாற்றிலே அவர்கள் மிஸ்ர் நாட்டினுடைய, எகிப்து நாட்டினுடைய மந்திரியாக ஆகிவிட்டார்கள், அரசராக ஆகிவிட்டார்கள். அவங்க கிட்டத்தட்ட முதல்ல வந்தது எத்தனை பேருன்னா 12 பேர் சகோதரர்கள் தான் வந்தாங்க. யூசுப் அலைஹிஸ்ஸலாமுக்கு சேர்த்து 12 சகோதரர்கள். அவங்களுக்கு பிள்ளைகள்லாம் சேர்த்து பார்த்தோம்னா ஒரு 72 பேர் வந்திருக்கிறாங்க. ஆனா அந்த 72 பேரு அங்கு வாழ்ந்து வசித்து அப்படியே அவங்க பருகி பெருகி இப்ப மூசா நபி அலைஹிஸ்ஸலாம் அங்கிருந்து புறப்படும் பொழுது 6 லட்சம் பேர் ஆயிட்டாங்க. இப்ப மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் காலத்திற்கு முன்னர் யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் மிஸ்ருக்கு வந்த பொழுது அங்கேயே வாழ்ந்து அங்கேயே வஃபாத் ஆகக்கூடிய ஒரு சூழ்நிலை வந்தது. அப்ப அவங்க வஃபாத் ஆகும் பொழுது அல்லாஹ்கிட்ட துஆ செய்தாங்க, தவஃபனி முஸ்லிமன் வஅல்ஹிக்னி பிஸ்ஸாலிஹீன். யா அல்லாஹ், எனக்கு ஆட்சியை தந்தாய், அதிகாரத்தை தந்தாய், கனவுக்கான விளக்கத்தையும் தந்தாய், எல்லாம் சரிதான், அது உனது பாக்கியம். ஆனால் தவஃபனி முஸ்லிமன், என்னை முஸ்லிமாக வஃபாத்தாக்கு, முஸ்லிமாக மரணிக்க செய். வஅல்ஹிக்னி பிஸ்ஸாலிஹீன், நல்லோர்கள் நாதாக்கள் கூட்டத்தோடு என்னை என்ன செய்ய வேண்டும்? நீ சேர்க்க வேண்டும் என்று ஒரு துஆ செய்திருந்தாங்க. ஆனா மிஸ்ர்ல அவங்க வஃபாத்தான காரணத்தினால நபிமார்கள் எங்க வஃபாத் ஆகிறாங்களோ அங்கதான் அவங்கள என்ன செய்யணும்? அடக்கம் செய்யணும். அவங்க ஜனாசாவை வேற ஊருக்கு என்ன செய்யக்கூடாது? எடுத்துட்டு போகக்கூடாது. அந்த அடிப்படையில மிஸ்ர்லேயே அடக்கம் செய்ய வேண்டிய ஒரு நிர்பந்தம் ஏற்பட்டது. ஆனாலும் கூட வஃபாத் ஆகிறதுக்கு முன்னாடி தங்களுடைய சகோதரர்களிடத்துல, தங்களுடைய சந்ததி இடத்துல ஒரு வசியத்து பண்ணாங்க. பிற்காலத்துல நீங்க இந்த மிஸ்ரை விட்டும் நம்மளுடைய சொந்த பூமியாக இருக்கக்கூடிய ஷாம் தேசத்திற்கு நீங்கள் செல்வீர்கள். ஷாம் தேசம்தான் நபிமார்கள் வாழ்ந்த பகுதி. நபிமார்களும் நல்லோர்களும் அங்குதான் அடக்கமாக இருக்கிறார்கள். எனவே நீங்கள் ஷாம் தேசத்திற்கு இந்த மிஸ்ரை விட்டும் புறப்படுகிற பொழுது என்னுடைய, அதாவது இந்த உடலையும் எடுத்துக்கொண்டு செல்ல வேண்டும். என்னை மட்டும் இங்க தனியா விட்டுட்டு என்ன செய்யாதீங்க, போயிடாதீங்க அப்படின்னு வசியத்து பண்ணியிருந்தாங்க. யாருக்கு? அவங்களுடைய கூட்டத்தாருக்கு. அந்த வசியத்து நிறைவேற்றாமல் மூசா அலைஹிஸ்ஸலாம் என்ன செய்ய நினைக்கிறாங்க? போறாங்க. அவங்க கவனிக்கல, அது அவங்களுக்கு தெரியல இப்படி வசியத்து இருக்குது,
போகும் பொழுது யூசுப் அலைஹிஸ்ஸலாமுடைய உடலையும் தோண்டி கபரை தோண்டி எடுத்துட்டு நம்ம என்ன செய்யணும், கொண்டு போகணும் அப்படிங்கிற அந்த வசியத்தை அவங்களுக்கு ஞாபகத்திற்கு வரல, அவங்களுடைய கவனத்திற்கு வரல. எனவே அந்த வசியத்தை நிறைவேற்றாம போறதுனால தான் பாதம் மாறிடுச்சு. இப்ப அந்த கபரை தோண்டி அது எங்க இருக்குன்னு கண்டுபிடிச்சு அங்கிருந்து அந்த ஜனாசாவை, அந்த பிரேதத்தை, முபாரக்கான அந்த உடலை எடுத்துட்டு போனாதான் பாதை என்ன செய்யும் தெரியும் என்பதற்காக வேண்டி முயற்சி செய்தால் இப்ப அந்த கபர் எங்க இருக்குன்னு யாருக்கும் தெரியல. ஏன்னா மூசா நபி அலைஹிஸ்ஸலாமுடைய காலத்துக்கும் யூசுப் அலைஹிஸ்ஸலாமுடைய காலத்துக்கும் நிறைய இடைவெளி, நீண்ட காலம் போய்விட்டது. அந்த கபர் எங்க இருக்குன்னு யாருக்கும் தெரியாது. அப்ப கேட்டாங்க, யாருக்கு அந்த கபர் தெரியும் அப்படின்னு கேட்டாங்க. யாருக்கு கபரு தெரியும் என்று கேட்ட பொழுது அங்கு சொல்லப்பட்டது ஒரு கிழவி இருக்கிறாங்க, ஒரே ஒரு கிழவி, அந்த காலத்தினுடைய கிழவி, வயசான கிழவி. அந்த கிழவிக்கு அந்த கபர் எங்க இருக்குது அப்படின்னு தெரியக்கூடிய வாய்ப்பு இருக்கிறது. போனா கேட்டா அவங்கள்ட்ட தான் போய் என்ன செய்யணும், கேட்கணும். ஏன்னா அவங்களுக்கு தான் தெரியக்கூடிய வாய்ப்பு இருக்கிறது என்று சொல்லப்பட்டுருச்சு. உடனே அந்த கிழவி எங்க இருக்காங்கன்னு தேடி அங்க போனாங்க. அங்க போய் அந்த கிழவிட்ட யூசுப் அலைஹிஸ்ஸலாமுடைய கபர் எங்க இருக்குது அப்படின்னு கேட்டாங்க. அந்த கிழவி கில்லாடி கிழவி, காரியமான கிழவி. அவ சொன்னா, அந்த கபர் எங்க இருக்குதுன்னு நான் சொன்னா நீங்க எனக்கு என்ன தருவீங்கன்னு கேட்டா. பேரம் பேசுறாவ. எனக்கு ஒரு ஆசை இருக்குது, அந்த ஆசையை நீங்க நிறைவேற்றி வைக்கணும், எனக்கு ஒரு வாக்குறுதி கொடுக்கணும். அப்படி கொடுக்கறதாக இருந்தா அந்த கபர் எங்க இருக்குன்னு நான் என்ன செய்வேன். மூசா நபிக்கு கோபம், ஆபத்தான நிலையில நாம் இருக்கிறோம், ஃபிரௌனை விட்டு தப்பி ஓடி போய் கொண்டு இருக்கிறோம், எந்த நேரத்துல பிடிக்க நம்மளை பின்னாடி வருவான்னு என்ன செய்யாது தெரியாது. அப்படி இருக்கிற போது இந்த கிழவி வேற இந்த நேரம் தெரியாம நம்மகிட்ட பேரம் பேசுது அப்படின்னு கோவம். என்ன உனக்கு வேணும் அப்படின்னு கேட்கறதுக்கு முன்னாடி கோபப்பட்ட மூசா நபிட்ட அல்லாஹ் சொன்னா, பாருங்க, அவளுக்கு தான் அந்த கபூர் எங்க இருக்குன்னு தெரியும், அவ சொன்னாதான் நீங்க அந்த கபரை தோண்டி யூசுப் அலைஹிஸ்ஸலாமுடைய அந்த உடலை எடுத்து செல்ல முடியும். அதனால அவ என்ன நிபந்தனை போட்டாலும் சரின்னு சொல்லுங்க, அவ என்ன கேட்டாலும் கொடுத்துருங்க, கொடுத்தாத்தான் அவ என்ன செய்வா சொல்லுவா, அவ காரியமான கிழவி, அதனால என்ன செய்யுங்க, அவ கேட்கிறத கொடுங்கன்னாங்க. அப்ப மூசா அலைஹிஸ்ஸலாம்கிட்ட அந்த கிழவி கேட்ட கேள்வி என்னன்னா, எனக்கு சொர்க்கத்துல இடம் வேண்டும் ஒன்று, ஆனா அது உங்களோடு நான் இருக்கணும், உங்களுடைய ஸ்தானத்துல உங்களுடைய தரஜாவோட அதுக்கு பக்கத்துல நான் என்ன செய்யணும், இருக்கணும் அப்படின்னு சொன்னாங்க. வேற வழி இல்லை, நமக்கு சொன்னாதான் அவ கபர் எங்க இருக்குன்னு சொல்லுவா, அப்ப சொன்னாதான் நம்ம ஜனாசாவை என்ன செய்ய முடியும், எடுத்து செல்ல முடியும் என்று சொல்லி துவா செய்தாங்க. நான் துவா செய்யறேன் உனக்கு அப்படின்னு சொன்னாங்க. அதுக்கு பிறகு அந்த கபர் எங்க இருக்குன்னு அவன் காட்டினான். கபர் எங்க இருக்குது அப்படின்னா, யூசுப் அலைஹிஸ்ஸலாமுடைய கபரை எங்க தோண்டி அடக்குனாங்கன்னா நைல் நதியினுடைய அந்த கரையில அடக்குனாங்க. ஆனா எந்த கரையில எந்த பக்கத்துல யூசுப் அலைஹிஸ்ஸலாமுடைய கபர் இருக்குமோ அந்த பக்கம் அந்த பகுதி நாடுகள் செழிப்பா இருக்கும். அதனால மறுபக்கத்துல உண்டான மக்கள் எல்லாம் எங்களுடைய பகுதியில அந்த செழிப்பு இல்லை, அதனால அந்த புனிதமான அந்த உடலை எங்க பகுதிக்கு அடக்கம் பண்ணுங்கன்னு சொன்னாங்க. உடனே அங்கிருந்து எடுத்து மறுபக்கத்துல என்ன செய்தாங்க, அடக்கம் பண்ணாங்க. அப்ப செழிப்பு அங்கே வந்தது, இங்கே செழிப்பு குறைந்து விட்டது. அப்ப எங்களுக்கு செழிப்பு குறைஞ்சு போச்சுன்னு சொன்னோன்னா அப்ப என்ன பண்ணாங்க, நைல் நதியினுடைய மத்தியில அடக்கம் செய்வோம் என்று முடிவு செய்யப்பட்டது. அப்ப அவங்க கபருக்கு மேல தண்ணி ஓடும் பொழுது அந்த தண்ணீர் எங்கெல்லாம் போகிறதோ அங்கெல்லாம் அந்த பரக்கத் எல்லா இடத்துக்கும் என்ன செய்யும், போய் சேரட்டும். அதனாலதான் நைல் நதி பரக்கத்தான ஒரு நதியாக, அந்த நதி எங்கெல்லாம் பாய்ந்து செல்கிறதோ அந்த பகுதி எல்லாம் வளம் நிறைந்த ஒரு பகுதியாக இன்றும் அமைவதற்கு, அந்த அந்த நேரத்தில் அதை செழிப்பதற்கு காரணம் யூசுப் நபி அலைஹிஸ்ஸலாமுடைய கபரை தாண்டி அதற்கு மேலே சென்ற காரணத்தினால் அதனுடைய பரக்கத் என்று வரலாற்றிலே நாம் அதை பார்க்கிறோம். இப்ப அந்த கபர் எங்க இருக்குதுன்னு சொல்லி மூசா நபிக்கு அந்த கிழவி, அந்த மூதாட்டி அறிவித்து கொடுத்தார்கள். உடனே அந்த இடத்திற்கு சென்று அந்த கபரை தோண்டி அவங்களுடைய முபாரக்கான உடலை பத்திரமாக எடுத்து அதை கொண்டு சென்ற பிறகுதான் பாதை அவர்களுக்கு தெரிந்தது. ஆனால் அந்த பாதை எங்கே சென்று முடிகிறது என்றால் கடலோடு போய் முடிகிறது, செங்கடலை நோக்கி அது செல்கிறது. பஹரே குல்சும் என்று அரபியில் அதற்கு சொல்லுவார்கள்.
அந்த செங்கடல், ஏன்னா குல்சும் அப்படிங்கிறது எகிப்தினுடைய ஒரு நகரம், துறைமுக நகரம். அந்த நகரிலே அது ஓடிய அந்த அந்த தொட்டு சென்ற காரணத்தினால், அந்த கரையில அந்த கடல் இருந்த காரணத்தினால் அந்த கடலுக்கு பேரு பஹரே குல்சும், செங்கடல் என்று அதற்கு சொல்லப்பட்டது. இன்று அந்த இடம் எங்கே இருக்கிறது என்று சொன்னால், அதாவது சுயஸ் கால்வாய் இப்பொழுது இருக்கிறது. அந்த சுயஸ் கால்வாய் இப்போ இருக்கக்கூடிய அந்த பகுதியில தான் அந்த நகரம் இருந்தது என்று வரலாற்று ஆய்வாளர்கள் நமக்கு சொல்லித் தருகிறார்கள். ஆக அந்த செங்கடலில போய் முட்டக்கூடிய ஒரு நிலை வந்துவிட்டது. இப்பொழுது மூசா நபி அலைஹிஸ்ஸலாம் ஃபிரௌனை விட்டும் தப்பித்தான் எங்கே செல்கிறார்கள்? ஷாமுக்கு செல்கிறார்கள். தரை மார்க்கமான வழியை விட்டு விட்டார்கள். எதிரே கடல் வந்து விட்டது. எனவே ஃபிரௌன் இந்த செய்தியை கேள்விப்பட்ட உடனே அவன் 7 லட்சம் படை வீரர்களை திரட்டி கொண்டு, இவங்க 6 லட்சம் பேர் இருக்கிறாங்க, அவங்க குதிரை வீரர்களே 7 லட்சம் பேரு, இது அல்லாம ஆயிரக்கணக்கான பல லட்சக்கணக்கான வீரர்களை எல்லாம் அழைத்து அவர்களை பின்தொடர்கிறான். அவனுடைய மொத்த இராணுவத்தையும் அழைத்து படை திரட்டி அவர்களை கூட்டி வந்து கொண்டிருக்கிறான். மூசா நபியும் பனு இஸ்ரவேலர்களும் தப்பித்து விட்டார்கள், அவர்களை விடக்கூடாது, அவர்களை பிடிக்க வேண்டும் என்பதற்காக அவன் பின்னால் ஓடோடி வந்து கொண்டிருக்கிறான். வந்து வந்தால் இப்ப எப்படிப்பட்ட ஒரு நிலை அப்படின்னா, கேள்விப்பட்டுதான் அவன் புறப்படுறான். ஆனா கொஞ்சம் லேட்டு அவன் புறப்பட்டது. இவங்க ஆரம்பத்திலேயே புறப்பட்டுட்டாங்க. யார? மூசா நபியும் மூசாவுடைய அந்த கவுமும் சமூகமும். அதனால இந்த பக்கம் கடல்ல போனாலும் சாவுதான். பின்னாடி வந்து கொண்டிருப்பது யாரு? ஃபிரௌன். அவன் பிடிச்சா அவன்கிட்ட மாட்டினாலும் நமக்கு என்னதான்? மூத்து தான். என்ன மூசா இப்படி இக்கட்டான ஒரு நிலை கொண்டு வந்து சேர்த்துட்டீங்களே, இந்த பக்கம் போனாலும் நமக்கு ஆபத்து தான், பின்னாடி வந்தாலும் அவன் நம்மளை பிடிச்சிடுவானே, இன்னால முதுரக்கூன் அப்படின்னு சொன்னாங்க. நிச்சயமாக நாம் பிடிபடுவோம், நாம் அகப்படுவோம் என்று மூசா நபி இடத்துல சொன்ன பொழுது மூசா அலைஹிஸ்ஸலாம் சொன்னாங்க, கல்லா, ஒரு காலம் அப்படி என்ன செய்யாது, நடக்காது. ஏன்னா இன்னமாயி ரப்பி, என்னோடு எனது ரப்பு இருக்கிறான், அந்த ரப்பு எனக்கு செய்யஹதீன், நான் எங்கே செல்ல வேண்டுமோ அந்த வழியை அந்த பாதையை அவன் என்ன செய்வான், காட்டுவான். எனவே பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை என்று தைரியம் சொன்னார்கள். யாரு? மூசா நபி அலைஹிஸ்ஸலாம். இதை குர்ஆனிலே அல்லாஹ் தஆலா என்ன செய்கிறான், பதிவு செய்கிறான். இப்பொழுது ஃபிரௌன் பின்னாடி துரத்திக்கிட்டு வர்றான், முன்னாடி செங்கடல். இந்த நிற்கதியான இந்த நிலையை போலத்தான் ஹிஜ்ரத் சமயத்துல பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மக்காவை விட்டு மதீனாவுக்கு ஹிஜ்ரத் செய்து சென்ற பொழுது கொஞ்சம் 3 நாளைக்கு எங்க தங்கினாங்கன்னா கார சவுர்ல தங்கினாங்க. மக்காவிலிருந்து புறப்பட்டு வந்து சவுரு குகையில 2 பேரும் ஒளிஞ்சிருந்தாங்க. யாரும் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் அவர்களுடைய தோழர், உற்ற தோழர் அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களும் என்ன செய்திருந்தாங்க, அந்த குகையில ஒளிந்திருந்தார்கள், மறைந்திருந்தார்கள். எதிரிகள் தேடி 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 கடைசியில் அங்கேயே வந்துதான். எல்லா இடத்துக்கும் போய் தேடி பல பேரை அனுப்பினதுல ஒரு கூட்டம் எங்கேயும் வந்து விட்டது, அந்த குகைக்கு பக்கத்திலேயும் வந்து விட்டது. எந்த குகையில அவங்க தங்கி இருக்கிறார்களோ அந்த குகைக்கு வந்து விட்டார்கள் எதிரிகள். எந்த அளவுக்கு வந்துட்டாங்கன்னா அவங்க நின்றுக்கிறாங்க, அவங்க கால் உள்ள இருக்கிற ரசூலுல்லாஹ்வுக்கு தெரியுது, அபூபக்கர் சித்திக் நாயகத்துக்கு தெரியுது. கொஞ்சம் குனிஞ்சா கூட என்ன செய்யும், பார்த்துருவான். கொஞ்சம் குனிஞ்சு பார்த்தா கூட பார்த்துருவான். அப்படிங்கிற மாதிரியான ஒரு நிலை, எவ்வளவு டென்ஷனான ஒரு நிலை என்பதை நீங்கள் எண்ணி பார்க்க வேண்டும். இந்த நேரத்துல பதட்டம் தொட்டிக் கொள்கிறது சித்திக் நாயகத்தை. யார சொல்லலாம், அவன் கிட்ட வந்துட்டான், அவன் கால் நமக்கு தெரியுது, ஆனா குனிஞ்சா கூட தெரிஞ்சிருமே என்ன ஆகுதுன்னு தனக்காண்டி கவலைப்படலை. யாருக்காண்டி கவலைப்பட்டாங்க, நான் இல்லைன்னா பரவாயில்லை, நீங்க இந்த தீனை கொண்டு போய் சேர்க்கணும், அதுக்குள்ள ஏதாவது ஆயிடக்கூடாது என்று பயப்பட்டாங்க. அல்லாஹ்வுடைய ரசூலுக்காக வேண்டி என்ன செய்தாங்க, பயந்தாங்க, கவலைப்பட்டாங்க. அப்பதான் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, நாம 2 பேர் மட்டும் இங்க என்ன செய்யல இருக்கல, லா தஹசன், கவலைப்பட வேண்டாம், ஏன்னா இன்னல்லாஹ மஅனா, அல்லாஹ் நம்மோடு என்ன செய்கிறான், இருக்கிறான், அவன் நமக்கு வழிகாட்டுவான், நம்மை காப்பாற்றுவான் என்ற ஆறுதலும் ஒரு அதாவது நம்பிக்கை ஊட்டக்கூடிய அந்த மொழியை அப்பொழுதுதான் அவர்கள் சொன்னார்கள். இங்க மூசா நபி அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய அந்த பதிலுக்கும் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய பதிலுக்கும் 2 வித்தியாசம் இருக்கிறது.
ஒரு வித்தியாசம் என்னன்னா, மூசா அலைஹிஸ்ஸலாம் சொன்னாங்க என்னோடு ரப்பி, எனது ரப் இருக்கிறான். முதல்ல தன்னை முற்படுத்தி ரப்பை பிற்படுத்தினார்கள். ஆனால் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அல்லாஹ் இருக்கிறான் நம்மோடு அப்படின்னாங்க. யாரை முற்படுத்தினாங்க? அல்லாஹ் முற்படுத்தினாங்க. இது ஒரு வித்தியாசம். ரெண்டாவது வித்தியாசம் என்ன அப்படின்னா, மூசா அலைஹிஸ்ஸலாம் என்னோடு ரப் இருக்கிறான் அப்படின்னு சொன்னாங்க. ஆனா ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நம்மோடு எல்லாத்தையும் உம்மத்தெல்லாம் சேர்த்துக்கிட்டாங்க. அபூபக்கர் நாயகத்தையும் சேர்த்துட்டாங்க. அங்கே மூசாவோடு மட்டும்தான் ரப் இருந்தான். அல்லாஹ்வுடைய உதவி அவருக்கு கிடைத்தது. அவரோடு இருந்ததுனால மற்றவங்களுக்கும் என்ன செய்தது? கிடைத்தது. ஆனால் இந்த உம்மத்தினுடைய சிறப்பு என்னன்னா, அல்லாஹ்வை நம்மோடு சேர்த்த காரணத்தினால் இந்த உம்மத்தோடும் அல்லாஹ்வுடைய உதவி, அல்லாஹ்வுடைய அருள் அது கிடைத்தது, கிடைத்து கொண்டே இருக்கும் என்பதைத்தான் இங்கே நம்மோடு என்ற பன்மையான ஜம்முடைய அந்த சொல்லை பயன்படுத்துகிறார்கள் என்று வித்தியாசத்தை பெருமக்கள் நமக்கு சொல்லி காட்டுவார்கள். ஆக மூசா அலைஹிஸ்ஸலாம் என்னோடு எனது ரப்பு இருக்கிறான் என்று சொன்னார்கள். எனவே அவன் வழிகாட்டுவான் என்று தைரியம் ஊட்டினார்கள். அந்த அடிப்படையில அல்லாஹ் என்ன செய்தான்? காப்பாற்றினான். அல்லாஹ் என்ன சொன்னா, அந்த பக்கம் கடல் இருக்கு, முன்னாடி கடல் இருக்குது, பின்னாடி அவன் துரத்திட்டு வர்றானா, அப்பதான் அல்லாஹ் சொன்னா லா தகாபு தரக்கன் வலா தக்ஷா, நீங்கள் எதிரியினால அகப்பட்டு எதிரியினால் பிடிக்கப்படுவீர்கள் என்றும் நீங்க என்ன செய்ய வேண்டாம்? பயப்பட வேண்டாம். வலா தக்ஷா, கடல்ல நீங்க மூழ்கி விடுவீர்கள் என்றும் என்ன செய்ய வேண்டாம்? அஞ்ச வேண்டாம். ரெண்டு ஆபத்தும் நேராமல் நாம் உங்களை என்ன செய்வோம்? பாதுகாப்போம். அப்ப என்ன செய்யணும்? கையில இருக்குல்ல அசா, அந்த அசாவை கடல்ல அடிங்கன்னா அசாக்கல் பஹர், உங்கள் அசாவை கொண்டு கடலை அடியுங்கள் சொன்னான். அப்ப அந்த அசா அல்லாஹ் மூசா நபி கையில கொடுத்த அந்த அசா தான் பாம்பாக மாறியது. அந்த அசாவின் மூலமாக பல்வேறு வகையான அற்புதங்கள் மோஜிசாக்கள் நிகழ்ந்தது. அது ஒரு அதிசயமான அசா. அந்த அசா மூசா நபிக்கு எங்கிருந்து வந்தது, எப்படி வந்தது என்பது தனி வரலாறு. அந்த அசாவை கொண்டு நீங்கள் அடியுங்கள், ஃபில் பஹரி, கடலிலே அடியுங்கள் என்று அல்லாஹ் சொன்னான். மூசா அலைஹிஸ்ஸலாம் அந்த அசாவை கொண்டு கடலிலே என்ன செய்தார்கள்? அடித்தார்கள். செங்கடலை அடித்தார்கள். செங்கடல் பிளந்தது. கடல் பிளந்து விட்டது. பிளந்ததுன்னு சொன்னா அடிச்ச அந்த இடத்துல மட்டும் பிளக்கல, 12 பாதை வந்து விட்டது. ஒரு அடியில எத்தனை பாதை வந்துருச்சு? 12 பாதை வந்து விட்டது. அதுவும் அதிசயமான பாதை. எப்படின்னா, அடிச்ச மாத்திரத்துல கடல் தண்ணீர் அப்படியே ஒதுங்கிருச்சு. அப்படியே ஒதுங்கி அது மேல சுவர் மாதிரி ஆயிடுச்சு. அந்த கடல் தண்ணீர் உறைந்து விட்டது. நீராக இருந்தா தானே அது ஓடும். அது பனி போல உறைந்து விட்டால் அது என்ன செய்யாது? ஓடாது. அதனால அந்த பாதை நடுவிலே பாதை, காய்ந்த பாதை, அந்த தரை காய்ந்திருக்கிறது. இந்த பக்கமும் கடல், அந்த பக்கமும் கடல். ஆனால் நடுவில் இருக்கிற பாதையில காய்ந்த பகுதி. அந்த தண்ணீர், கடல் தண்ணீர் 2 பகுதியிலையும் மலையை போல சோறு எழுப்பி இதை போன்று அது மேலே எழும்பி நிற்கிறது. அதுவும் ஒரு பிளவு அல்ல, எத்தனை பிளவு? 12 பிளவு. ஏன் 12 பிளவு வந்துச்சுன்னு சொன்னா, இஸ்ரவேலர்கள் மொத்தம் 12 கோத்திரத்தார். யாக்கூப் அலைஹிஸ்ஸலாமுடைய பிள்ளைகள் 12 பேர். அந்த 12 பேரும் அவங்கவுங்க குடும்பம், அவங்க தனித்தனி கபீலா, தனித்தனி கோத்திரமாக அவர்கள் வாழ்ந்தார்கள், வளர்ந்தார்கள். அதனால அந்த சமூக கட்டமைப்பு அப்படியே தொடர்ந்தது, நீடித்தது. இன்றும் கூட அவர்கள் 12 சமூகமாக, 12 கபீலாவாக, கோத்திரமாக அவர்கள் பிரிந்து அவரவர்கள் தங்களுக்கென்று ஒரு தலைவரை ஏற்படுத்தி கொண்டு அதன் கீழே அவர்கள் வாழ்ந்த காரணத்தினால் அந்த 12 பேரும் ஒருவர் இன்னொரு கூட்டத்தோடு சேராம தனித்தனியாக அந்த 12 கோத்திரத்திற்கும் ஒரு பாதை. அப்படி எத்தனை பாதை வந்துச்சு? 12 பாதை. இன்னொன்னு அல்லாஹ்வுடைய குதிரத்து என்னன்னா, இப்ப ஒரு கபீலா, ஒரு கோத்திரம் ஒரு பாதை வழியா போயிட்டு இருக்கிறாங்க. மற்ற சகோதரர்கள் எல்லாம் வந்தாங்களா, வரலையா, அவங்க என்ன ஆனாங்களான்னு இவங்களுக்கு தெரியாதுல. ஏன்னா அந்த கடல் தண்ணீர் மலையை போல பெரிய சுவராக அது நிற்கிறது, உறைந்து போய் நிற்கிறது. அப்ப அதனால அல்லாஹ் என்ன பண்ணனா, அந்த மலையை போன்று உறைந்த அந்த கடல் நீரினுடைய அந்த சுவத்தை போல சுவராக எழுந்து நின்றதுல ஜன்னல் அமைக்க சொன்னான். அல்லாஹ் உத்தரவு போட்டான். அதனால ஆங்காங்கே ஜன்னல் அமைந்தது.
ஆங்காங்க ஜன்னல் அமைந்தனால இங்க இங்க இந்த வழியா போகக்கூடியவன் ஜன்னல் வழியாக அந்த வழியா பார்க்கக்கூடியவனை என்ன செய்ய முடியும், பார்க்க முடியும், பேச முடியும். பேசிக்கிட்டே போனாங்க. அப்ப இவனுக்கு அவனை பத்தி தெரியும், அவனுக்கு அவங்களும் வரத்தான் செய்யறாங்க. இப்ப நம்ம ஒரு கூட்டமா நம்ம ஒரு இடத்திற்கு செல்லுகிறோம் என்று சொன்னாலும் மற்றவங்க வந்துட்டாங்களான்னு பார்க்கவுமா இல்லையா? அப்ப அவங்க வந்துட்டாங்கன்னு தெரியும் பொழுதுதான் ஒரு தைரியமா என்ன செய்வோம், நாம் அந்த இடத்தை விட்டு நகருவோம். அதனால 12 கபீலாக்கள், 12 கோத்திரத்தார் மற்ற கூட்டத்தாரை, கபீலாவை, கோத்திரத்தாரை பார்த்து பேசி அதை கொண்டு ஒரு ஆறுதல் அடைய வேண்டும் என்பதற்காக ஜன்னல் அமைத்தான். ஜன்னல் அமைத்து அந்த 12 பாதைகளை அல்லாஹ் தஆலா ஏற்படுத்தினார். அதைத்தான் அல்லாஹ் அங்க சொல்றான், கடலிலே அவர்களுக்கு காய்ந்த ஒரு வழியை ஏற்படுத்துங்கள். கடலிலே எப்படி காய்ந்த வழியை ஏற்படுத்த முடியும்? கடலில் அசாவை கொண்டு அடியுங்கள். அசாவை கொண்டு அடிக்கும் பொழுது அது பிளக்கும், பாதை திறக்கும், 12 பாதைகள் உருவாகும். அந்த பாதை உருவான அந்த இடத்துல அது காய்ந்ததாக, அந்த இடத்துல தண்ணீர் என்ன செய்யாது, இருக்காது என்ற அதிசயமான அந்த முஅஜிஸா அங்கே என்ன செய்யப்பட்டது, நிகழ்த்தி காட்டப்பட்டது. மூசா அலைஹிஸ்ஸலாமும் மூசாவோடு வந்த அந்த 12 கோத்திரத்தாரும் அந்த வழியாக என்ன செய்தாங்க, கடந்து போயிட்டாங்க. கடந்து போய் என்ன செய்யறாங்க, அக்கறைக்கு போயிட்டாங்க. என்ன செய்தாங்க, போய் அக்கறைக்கு போயிட்டாங்க. இப்ப அவங்கள துரத்திக்கிட்டு யார் வர்றா? ஃபிரௌனும் ஃபிரௌனுடைய கூட்டத்தாரும் வர்றாங்க. வந்து பார்த்தா கடல் பிளந்து இருக்குது, 12 பாதை உருவாகி இருக்குது. ஆச்சரியமா போச்சு, என்னடா இது கடல் பிளந்து இருக்கிறது, கடல்ல மாட்டிக்குவாரு பிடிச்சுக்கலான்ட்டு வந்தா இந்த கடல் பிளந்து பாதை அமைத்திருக்கிறது என்று அதிர்ச்சி அடைந்தான். உடனே அவனோட புத்தி கிறுக்குத்தனமா வேலை செய்துச்சு. இந்த பாதை எதனால் உருவானது என்றால் என்னால் தான் உருவானது அப்படின்னு நினைச்சுக்கிட்டான். அவனால ஃபிரௌனுக்கு அவன்தான் உருவாச்சு. மக்கள்கிட்ட சொன்னா, பார்த்தீங்களா, நான் தானே உங்களை ரப்பு, நான் தானே உங்களது எஜமான் அல்லாஹ், எனவே எனக்காக வேண்டி மூசாவை பிடிக்கிறதுக்காக வேண்டி அல்லான்னு சொல்ல மாட்டானே, எனக்காக ஏற்படுத்தப்பட்ட பாதைகள் தான் இது. இந்த பாதை வழியாக நம்ம என்ன செய்யலாம், சென்று மூசாவை பிடிக்கலாம் என்று அந்த பாதையில் அவன் குதிரையை விட்டான். அவன் முதல்ல விட்ட உடனே அவனை தொடர்ந்து எல்லா படை வீரர்களும் என்ன செய்தாங்க, அவன் அந்த பாதை வழியாக நாம் தப்பிக்கலாம் என்று நினைத்தான். அது நமக்கு வெற்றி, அதாவது நமக்கு வாழ்வை தரும் என்று அவன் நினைத்தான். அதுதான் அவனுக்கு சாவை தரும் என்பதை அவன் என்ன செய்யவில்லை, விளங்கவில்லை. மனிதனைக்கு அழிவு காலம் வருகிற பொழுது, வேதனையும் முசீபத்தும் வருகிற பொழுது இப்படித்தான் அவனாகவே என்ன செய்வான், போய் விழுந்து விடுவான். வேடன் விழிக்கிற வலையில அந்த அதாவது அந்த வேட்டையாடப்படுகிற அந்த மிருகம் போய் மாட்டி விடுகிறது அல்லவா, அதை போல அல்லாஹ் விரித்த அந்த வலையில இவனே போய் என்ன செய்துட்டான். அல்லாவுடைய பிளானே உன அதை வச்சு கொல்லணுங்கிறது தானே என்ன, அந்த செங்கடல்ல வைத்து இவர்களை மூழ்கடித்து இவர்களை அழிக்க வேண்டும் என்பதுதான். அப்ப அதுக்கு அவனாகவே என்ன செய்தான், வந்து சேர்ந்தான். அல்லாஹ் ஒரு ஆளை, ஒரு கூட்டத்தை அழிக்க வேண்டும் என்று நினைத்தால் அவர்களை அங்கே இழுத்து கொண்டு வர வேண்டிய அவசியம் இல்லை. அவனே என்ன செய்திருவான், வந்துருவான், வர வச்சிருவான் அந்த இடத்திற்கு. அந்த அடிப்படையில யாருக்கு எங்கே மௌத்து வருமோ, யாருக்கு எங்கே மரணம் வரும் என்று அல்லாஹ் எழுதியிருக்கிறானோ அந்த இடத்துக்கு அவங்களே வந்துருவாங்கல்ல, விதியின் பிரகாரம். அதனால அந்த அடிப்படையில ஃபிரௌனும் ஃபிரௌனுடைய கூட்டமும் அந்த பாதையில விடுங்கடா, இது என்னுடைய ஏற்பாடு தான் சொல்லி எல்லாரும் அந்த பாதை வழியா போறாங்க. சீக்கிரமா பிடிச்சிடலான்னு போறாங்க. மூசாவும் மூசாவுடைய கூட்டமும் எல்லாரும் அந்த பக்கத்துக்கு சேர்ந்துட்டாங்க, இந்த பக்கத்துக்கு மறுகரைக்கு போய் சேர்ந்துட்டாங்க. ஃபிரௌனும் ஃபிரௌனுடைய கூட்டமும் கொஞ்சம் கொஞ்சமா வந்து நடுக்கடல் பகுதிக்கு இவங்க வந்து என்ன செய்துட்டாங்க, சேர்ந்துட்டாங்க. மூசா தப்பிச்சுட்டாங்க, மூசாவுடைய கூட்டமும் முழுமையா கரைக்கு போயிட்டாங்கிறது உறுதியான பிறகு அல்லாஹ் சொன்னா கடல்ல சேரும்படி உத்தரவிட்டான், கடலுக்கு உத்தரவிட்டான். அந்த செங்கடல் பிளந்திருந்த அந்த செங்கடல் மீண்டும் ஆகிவிட்டது, சேர்ந்து விட்டது. எல்லோரும் அந்த நதியில, அந்த நீரில, அந்த கடல் நீரில என்ன செய்துட்டாங்க, மூழ்கி அழிந்து மூச்சு திணறி வேதனைப்பட்டு அவஸ்தப்பட்டு எல்லோரும் இறந்து போனார்கள். அநியாயம் செய்தவர்கள், ஆணவம் செய்தவர்கள், சதி செய்தவர்கள், திமிரோடு நடந்தவர்கள், சர்வாதிகாரம் செய்தவர்கள் எல்லோரும் அந்த செங்கடலிலே விழுந்து அவர்கள் மூழ்கி
இறந்து விட்டார்கள். அல்லாஹ் அவர்களை அதன் வழியாக அதன் மூலமாக அவர்களை அழித்தான். இந்த வரலாற்றை நாம் பார்க்கிறோம். இப்ப அக்கறைக்கு போன பிறகு ஃபிரௌன் அழிஞ்சிட்டான், ஃபிரௌனுடைய கூட்டமும் அழிஞ்சது. எந்த கூட்டம் நம்மை கொத்தடிமைகளாக வைத்து வேலை வாங்கினார்களோ, நமக்கு சிரமங்களையும் கஷ்டங்களையும் கொடுத்தார்களோ அவங்க அழிஞ்சிட்டாங்க அப்படிங்கும்போது சந்தோஷமான ஒரு செய்தி. யாருக்கு? மூசாவுக்கும் பனு இஸ்ரவேலுக்கும். ஆனா பனு இஸ்ரவேலுக்கு அப்படி ஒரு பயம், ஃபிரௌன் போனானா அப்படின்னு பார்க்கணும். அந்த கூட்டத்துல ஃபிரௌன் எங்கேயாவது தப்பிச்சு ஓடி இருந்தா, அது எங்கேயாவது ஒதுங்கி இருந்தா, அவனுக்கு உயிர் போச்சா, அவன் மூழ்கி செத்து இருக்கிறானா அப்படிங்கிறத கண்ணால பார்க்கணும். அப்பதான் எங்களுக்கு நிம்மதி அப்படின்னு மூசா நபிட்ட சொன்னாங்க. அதற்கும் அல்லாஹ் என்ன செய்தான்? செத்து போன அந்த ஃபிரௌனுடைய உடம்பு அப்படியே மேலே அது மிதக்க வைத்து அதை அவர்களுடைய கண்ணில காட்டி, ஃபிரௌனு செத்துட்டான், அவனும் அழிந்து போனான் என்று அவர்கள் பார்த்து ஆறுதல் அடையக்கூடிய அளவுக்கு அல்லாஹ் தஆலா என்ன செய்தான்? ஏற்பாடு செய்தான். இந்த சம்பவம் தான் இந்த வசனத்துல என்ன செய்யப்படுகிறது? ஃபிரௌன் தனது இராணுவத்தோடு அவர்களை பின்தொடர்ந்து சென்றான். அந்த செங்கடல் அவர்களை சூழ்ந்த விதத்திலே எப்படி சூழ்ந்ததோ அப்படி சூழ்ந்தது. அவல்ல ஃபிரௌன் வழி தவறினான். அவல்ல ஃபிரௌன் கௌமஹு, ஃபிரௌன் தன் சமூக மக்களை தவறான வழிக்கு தவறான பாதைக்கு அழைத்து சென்று விட்டான். ஒமா ஹதா, அவர்களுக்கு நேரான வழியை அவன் என்ன செய்யவில்லை? காட்டவில்லை. எனவே அவனும் அழிந்தான். அவனுடைய பாதையை வழியை ஏற்றுக்கொண்ட அந்த சமூகமும் அழிந்து போனார்கள் என்பதை இந்த குர்ஆனுடைய வசனத்தில் இருந்து அந்த அழிந்து போன அந்த வரலாற்றை நாம் தெரிந்து கொள்கிறோம். எனவே யாரை பின்தொடர்ந்து செல்ல வேண்டும் என்று சொன்னால், அல்லாஹ்வை ஏற்றுக்கொண்ட, அல்லாஹ்வை கொண்டு ஈமான் கொண்ட நல்லவர்களை பின்தொடர்ந்து செல்கிற பொழுது நமக்கு என்ன கிடைக்கும்? வெற்றி கிடைக்கும். வழிகட்டவர்களை பின்தொடர்ந்து செல்கிற பொழுது அவர்களுக்கு கிடைக்கக்கூடிய அந்த அழிவும் அவர்களுக்கு ஏற்படக்கூடிய அந்த நாசமும் யாருக்கும் ஏற்படும்? அவர்களை பின்தொடர்ந்து செல்லக்கூடியவர்களுக்கும் என்ன செய்யும்? ஏற்படும். எனவே பின்தொடருதல் அப்படி இருந்தா மட்டும் பத்தாது. அந்த பின்தொடருதல் எப்படி இருக்க வேண்டும் என்றால், ஈமானின் அடிப்படையில் இருக்க வேண்டும், தௌஹீதின் அடிப்படையில் இருக்க வேண்டும். எல்லா நபிமார்களையும் பின்பற்றியவர்களை எல்லோரும் வெற்றி பெற்றார்கள். மூமின்களாக அவர்கள் இருந்த காரணத்தினால் பாதுகாப்பு கோட்டையிலே அவர்கள் இருந்தார்கள். எதிரிகளை விட்டும் அவர்களை அல்லாஹ் பாதுகாத்தான். எனவே அல்லாஹ்வுடைய நம்பிக்கையோடு ஈமானோடு யார் இருக்கின்றார்களோ அவர்களை அல்லாஹ் என்ன செய்ய மாட்டான்? கைவிட மாட்டான். அப்துல்லா இப்னு சகஃபி அவங்க மூலமா ஒரு செய்தி, ஹஜ்ஜாஜ் இப்னு யூசுஃபு எல்லாத்தையும் கொடுமை செய்தான், எல்லாத்துக்கும் இடையூறு பண்ணான். அனஸ் இப்னு மாலிக் அவர்களுக்கும் இடைஞ்சல் பண்ணான். அனஸ் இப்னு மாலிக் இத்தனைக்கு ஒரு சஹாபி, அந்த சஹாபியையும் விட்டு வைக்கல. அப்ப அவங்க சொன்னாங்க, உரீது அந்நகுத்துலக்க ஷர்ர கத்ரா, நீங்கள் எனக்கு எதிராக சத்தியம் என்ற பேரில அசத்தியத்தை எதிர்க்கிறேன் என்ற பேரில எனக்கு எதிராக தொடர்ந்து குரல் கொடுக்கின்றீர்கள், உங்களை மோசமான முறையில் கொல்லுவேன் என்று எச்சரிக்கை செய்தான், பயமுறுத்தினான். யார? அனஸ் இப்னு மாலிக் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை. யார்? ஹஜ்ஜாஜ் இப்னு யூசுப். அனஸ் சொன்னாங்க, மரணம் என்பது அது உன் கையில இருந்தா நான் உன்னையே வணங்கியிருப்பேனே அல்லாஹ்வை விட்டுட்டு, அது உன் கையில இல்ல, ஒன்னால ஒண்ணு என்ன செய்ய முடியாது, என்ன செய்ய முடியாது அப்படின்னு துணிஞ்சு பேசினாங்க. எப்படின்னு கேட்டான். எப்படி என்னால ஒண்ணும் செய்ய முடியாதுன்னு தைரியமா பேசுறீங்க அப்படின்னு. ஏன்னா ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எனக்கு ஒரு துஆவை கற்றுக் கொடுத்துருக்காங்க. அந்த துஆவை யாராவது காலையில் ஓதினால் அன்றைய தினத்துல அவரை யாரும் எதுவும் என்ன செய்து விட முடியாது, ஒன்றும் செய்துவிட முடியாது. மன் தஆ பிஹி ஃபீ குல்லி ஸபாஹின், எல்லா காலை பொழுதிலும் அந்த துஆவை ஓதினால் லம் யகுன் லிஅஹதின் அலைஹி சபீலுன், யாராலையும் அவனை என்ன செய்ய முடியாது, ஒன்றும் செய்ய முடியாது. அப்படி ஒரு துஆவை எனக்கு என்ன செய்திருக்கிறாங்க, கற்றுக் கொடுத்திருக்கிறாங்க. அந்த துஆவை இன்னைக்கு நான் ஓதி இருக்கிறேன், டெய்லி காலையில நான் ஓதுறது. அதனால ஒன்னால ஒன்னும் என்ன செய்ய முடியாது, என்ன செய்யவே ஒன்றும் செய்ய முடியாதுன்னு சொன்னாங்க. அப்ப ஹஜ்ஜாஜ் இப்னு யூசுப் சொன்னா, அது என்ன துஆ எனக்கு கற்றுக் கொடு. உனக்கு கற்றுக் கொடுக்கவே மாட்டேன், நீ இருக்கிற வரைக்கும் உனக்கு இந்த உலகத்துல யாருக்கும் நான் சொல்லவும் மாட்டேன், உனக்கு மட்டுமல்ல
நீ ஹயாத்தா இருக்கும் காலம் எல்லாம் மஆதல்லா அல்லாஹ்வை கொண்டு பாதுகாப்பு தேடுகிறேன் அன் வஅல்லிமஹு லிஅஹதின் இந்த துஆவை யாருக்காவது கற்றுக் கொடுப்பதை விட்டும் அந்த ஹய்யுன் நீ ஹயாத்தா இருக்க வரைக்கும் நான் யாருக்கு என்ன செய்ய மாட்டேன், கற்றுக் கொடுக்க மாட்டேன்னு சொன்னாங்க. எப்பா இவரை விடுங்கப்பா, விடுதலை பண்ணுங்கப்பா அப்படின்னு சொல்லி அனஸ் இப்னு மாலிக் அவர்களை ஹஜ்ஜாஜ் இப்னு யூசுப் விடுதலை செய்தான். ஆனால் ஹஜ்ஜாஜ் இப்னு யூசுப் அவனுக்கு சொல்லாத அந்த துஆவை ஹஜ்ஜாஜ் இப்னு யூசுஃபாலையும் ஒன்றும் செய்ய முடியாத அந்த பாதுகாப்பு கேடயமாக அமைந்த அந்த துஆவை கடைசி காலத்துல ஹஜ்ஜாஜ் மூத்தா போன பிறகு தங்களது கடைசி காலத்துல தனக்கு சிறுமத்து செய்த யாருக்கு அனஸ் இப்னு மாலிக் அவர்கள் தனக்கு சிறுமத்து செய்த அந்த ஹாதிமுக்கு நன்றி விசுவாசத்திற்காக வேண்டி அவருக்கு கைமாறு செய்யணுங்கிறதுக்காக வேண்டி அந்த துஆவை அவனுக்கு என்ன செய்தாங்க, அந்த ஹாதிமுக்கு கற்றுக் கொடுத்தாங்க. அது என்ன துஆங்கிறத இன்ஷா அல்லாஹ் அடுத்த வாரம் தான் கற்றுக் கொடுப்பாராம் அவரு. அப்ப ஹஜ்ஜாஜ் இப்னு யூசுப்கிட்ட கேட்டாங்க, ஏங்க அவரு தான் வந்துட்டார்ல, வந்துட்டா அவரு அந்த துவா ஓதுனா ஒண்ணும் செய்ய முடியாதுன்னு சொல்றாருல, இப்ப நான் பாக்குறேன் அந்த துவா ஓதுனா ஒண்ணும் செய்ய முடியாதுன்னு பாக்குறேன்னு அவரை போட்டு தள்ளிருக்கலாம்ல, ஏன் போட்டு தரலன்னு கேட்டாங்க. ஒரு சந்தர்ப்பம் தானே, உங்களால ஒண்ணும் செய்ய முடியாதுன்னு சவால் விடுறாரு. அப்படி சவால் விட்டவருடைய சவாலை ஏற்றுக்கொண்டு நான் இப்பவுமே வாள் எடுத்து தலையை சீவுறேன்னு சீவிருக்கலாம்ல, ஏன் சீவாம அவரை விட்டுருக்கப்பா விட்டுருக்கப்பான்னு ஏன் சொன்னீங்க? ஹஜ்ஜாஜ் இப்னு யூசுப் என்ன செய்தாங்க கேட்டாங்க. அதுக்கு ஹஜ்ஜாஜ் இப்னு யூசுப் சொல்லிட்டேன், நான் அடுத்த வாரம் அதுக்கு பதில் சொல்றேன் அப்படின்னு சொல்லிட்டேன். இன்ஷா அல்லாஹ் நாம என்ன செய்யலாம், இதனுடைய தொடர் விளக்கத்தை வரக்கூடிய வாரத்தை நாம் பார்க்கலாம். ரப்புல் ஆலமீன் ஹக்கை ஹக்காக விளங்கி அதை பின்பற்றி நடப்பதற்கும் பாத்திலை அசத்தியத்தை அசத்தியமாக நமக்கு காட்டி அதை தவிர்த்து வாழ்வதற்கும் நம் எல்லோருக்கும் அல்லாஹ் என்ன செய்வானாக, தௌஃபீக் செய்வானாக. பிஹக்கு சையதினா முஹம்மத் வ ஆலி சையதினா முஹம்மத் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வ ஆகிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். ஸல்லல்லாஹு அலா முஹம்மத் ஸல்லல்லாஹு அலைஹி وسلم صلى الله على محمد صلى الله عليه صلى الله على محمد يا ربي صلي وسلم صل على جميع الأنبياء والمرسلين والحمد لله رب العالمين. السلام عليكم ورحمة الله وبركاته.